வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இஞ்சியும் லெமனும் சேர்த்து ஒரு ரசம் ஒன்று பண்ண போறோம். அதுக்கப்புறம் சௌ கூட்டு அந்த தோல்லே தொகையல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சௌ கூட்டுக்கு வேக வச்சாச்சு. எப்பயும் போல பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சு ரெடியா வச்சாச்சு. ஸோ அது ரெடியா இருக்கு. முதல்ல ரசத்தை முடிச்சிடலாம் நம்ம. அதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதை லைட்டா எண்ணெயில வதக்கிக்கணும். ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை, இந்த மாதிரி லைட்டா வதக்கிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பச்சை மிளகா அது கூடவே நல்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இஞ்சி பச்சை மிளகா அரைச்சாச்சு. இந்த பக்கம் ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கையில சேர்த்து கசக்கிக்கலாம். கையில நல்லா கசக்கியாச்சு. நல்லா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த பக்கம் லைட்டா ஒரு கொதி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ரசம் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எப்பயும் போல தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், தேங்காய் நல்ல ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். கூட்டுக்கு அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச விழுத சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுவோம். கூட்டுக்கு இன்னும் உப்பு சேர்க்கல, அதையே சேர்த்துடலாம். இப்போ இந்த பக்கம் கூட்டு நல்லா கொதிச்செடுத்து, கூட்டுக்கு எப்பயும் போல மேலாக பச்சை தேங்காய் 1 ஸ்பூன் விட்டுருவோம். இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிடலாம் கருவேப்பிலையோட சேர்த்து. கொஞ்சம் கருவேப்பிலை, கூட்டுக்கு மேலாக கொத்தமல்லி. அவ்வளவுதான், நம்மளுடைய சௌ கூட்டு ரெடி. அதாவது பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு ரெடி. இந்த பக்கம் ரசமும் பாருங்க நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்ப பருப்பு ஜலம் சேர்த்துடலாம். பருப்பை வேக வச்சு அதுல மஞ்சள் பொடி, பெருங்காயம்லாம் சேர்த்து வேக வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். பருப்பு ஜலத்தை சேர்த்துருவோம். நம்ம கொஞ்சமா மிளகு, சீரக பொடி. இந்த ரசத்தோட காரத்துக்கு பச்சை மிளகா காரம், அப்புறம் அந்த மிளகோட காரம், அவ்வளவுதான். அப்புறம் இஞ்சிலேயே ஒரு காரம் இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. இது கொஞ்சம் நுரைச்சு வந்ததுக்கு அப்புறம் தாளிச்சு கொட்டிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்ப ரசத்துக்கு கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன். ரசத்துக்கு தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, சீரக பொடி ரசத்துல சேர்த்துடலாம். ரசம் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்ப தொகையலுக்கு நம்ம வறுத்துக்கலாம். சின்ன கட்டி பெருங்காயம், ஒரு 4-5 வரமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல ஒரு கைப்பிடிக்கு உளுத்தம் பருப்பு. ஃபர்ஸ்ட் இதை வறுத்துப்போம். ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி. புளியை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இப்ப சௌ தோலை வதக்கிக்கலாம். இதுலயே நல்ல ஒரு கைப்பிடிக்கு கருவேப்பிலை, கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். தேவையான உப்பையும் போட்டுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். எடுத்து மிக்ஸி ஜார்ல மாத்திருவோம். ஃபர்ஸ்ட் இதை ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்ப தேங்காய் சேர்த்து ஒரு ஓட்டிக்கலாம். நம்மளுடைய சௌ தோல் தொகையல் ரெடி. அதை ஒரு பவுல்ல மாத்திடுவோம். ரசம் நல்லா ஆறிடுத்து. ஒரு லெமன் புழிஞ்சுக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளவுதான், நம்மளுடைய ஜிஞ்சர் லெமன் ரசம் ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ஜிஞ்சர் லெமன் ரசம், அதுக்கப்புறமா சௌ
கூட்டு, அந்த தோல்லே வந்து தொகையல். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல சுட சாதத்துல நெய்யை விட்டுட்டு இந்த ரசத்தை ஓட ஓட பிசைஞ்சுட்டு தொகையிலையும் அந்த கூட்டையும் தொட்டுண்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.